வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் அவன் ஏதும் யூஸ் பண்ணாமல் ப்ரெட் எப்படி சாஃப்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கடையில் கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்லேயும் சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு சூடான பால் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி பால் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. பால் மிதமான சூடில் இருக்குது. இப்போ நாம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் 2.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு டைரெக்டாக ஈஸ்டில் சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்திங்கன்னா ஈஸ்ட் வேலை செய்யாது. அதனால் முதல்ல மாவு கூட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்பவும் ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணியோட அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா பால் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு கிச்சன் கவுண்டர் டாப்புக்கோ இல்லைன்னா இதே மாதிரியான ஒரு பெரிய தட்டுக்கு மாற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நாம் பரோட்டாக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த மாவு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்த மாவு ஒரு தடவை கையில் வச்சு இப்படி நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ நாம் இதை பவுலில் வச்சிடலாம். இப்போ மாவோட மேலேயும் வெண்ணெய் தடவிக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு வெதுவெதுப்பான இடத்துல வச்சிடலாம். எனக்கு மாவு பொங்கி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போல் ஆயிருந்துச்சு. இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மாவு நல்லா டபுளாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு பிரெட் பேன் எடுத்திருக்கேன். இப்போ இதோட உள்ள எல்லா பக்கத்துலேயும் வெண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இப்போது எல்லா பக்கமும் வெண்ணெய் தடவி வச்சாச்சு. இப்போ நாம் இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு இன்னொரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம கையை வச்சோ இல்லைன்னா ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மாவு லைட்டாக இப்படி மடித்து விட்டு இப்படி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட ஓரங்களையும் நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். நாம் எடுத்துக்கிற பேனோட அளவுக்கு இது இப்படி ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா ஷேப் பண்ணி வச்சாச்சு. இப்போ நாம் இதை நம்ம ஏற்கனவே
வெண்ணெய் தடவி வச்சுருந்த பிரெட் பேனுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி பேனோட எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சம் வெண்ணெய் தடவி விட்டுடலாம். இப்போ மூடி வச்சு 1 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ 1 மணி நேரம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நாம் இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கிண்ணத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சுகர் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த கலவையை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் மாவு மேலே தடவிக்கலாம். இப்படி செஞ்ச பிரெட் வந்து வெந்ததுக்கப்புறமா ஒரு லைட் ப்ரௌன் நிறம் கிடைக்கும். அதுக்காக தான் இப்படி செய்கிறோம். இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நாம் இதை வந்து பேக் பண்ணிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு சின்ன ஸ்டாண்டு இல்லைன்னா இந்த மாதிரியான சின்ன தட்டு வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இப்போது 5 நிமிஷம் போல் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாத்திரம் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ நாம் இதில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் மாவு வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு 30 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். நாம் மூடி வைக்கும்போது உள்ள அந்த சூடு வந்து வெளியே போகாத அளவுக்குள்ள பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய கடாயை வந்து வச்சுருக்கேன். மூடி வந்து கரெக்டாக இல்லைன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போ 30 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது இது மேலே நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்த சுகர் பால் கலவையை வந்து மறுபடியும் இதில் வந்து இப்படி தடவி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிரெட் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நாம் இதை வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நாம் இதை வந்து கட் பண்ணணும். இப்போ பிரெட் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்க, கட் பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இன்னொன்று கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கடையில் வாங்குற மாதிரியே அதே சாஃப்டில் இருக்குது. அவ்வளோதான், நம்ம பிரெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.